இதோ மக்களே, எனக்கு தெரிஞ்சு இவர்தான் முருதேஸ்வரா இருக்கலாம். 4 கை, உடுக்கை, திரிசூலம், கோடாரி, கழுத்துல பாம்பு, தலையில கங்கை. இந்த பக்கம் அகஸ்தியர் முனிவர், இந்த பக்கம் நம்ம நந்தீஸ்வரர், கூட ஒரு தேவி இருக்காங்க, யாருன்னு தெரியல. ஆனா இவருதான் மீசை கீசைலாம் சும்மா ஐயனார் மாதிரி இருக்காரு. அதனால இவருதான் மகா முருதேஸ்வரா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் மக்களே. இந்த கடலின் ஓரத்தில் கம்பீரமாய் அமர்ந்திருப்பவர் யார்? அவரே முருதேஸ்வர் சிவன். இது அவருக்கு முன்னால் நந்தீஸ்வரர். முருதேஸ்வர் கேவ் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தாங்க. உள்ள வந்தா சிவனுக்கான பணிவிடைகள் நடக்குது. அது காவலர்கள், பழைய கோட்டைகள், இங்கதான் பின்னாடி வரலாறு ஓடிட்டு இருக்கு. ஆனா அது ஹிந்தியில ஓடுது, எனக்கு ஒன்றும் புரியல. நல்லா உள்ள ஒரு வரலாறு சிற்பங்களை படைச்சிருக்காங்க. சிவன் தான் இங்க வேற ஒரு ரூபத்துல தவம் பண்ணிட்டு இருக்கார். அங்க பாம்போட எட்டி பார்க்குது. நாராயணர், விஷ்ணு, அப்புறம் தேவி. இங்க பாருங்க, தமிழ் மன்னன் ராவணன் அந்த கைலாயத்தி தூக்குன தருணம் இது. பயங்கர மக்கள் இப்படியும் அது அப்படியே கண்டினியூ மக்கள். கைலாசம் தூக்குனதுக்கு அப்புறம் சிவன் கோவப்பட்டு அவர் பெருவரில் அழுத்தி, அதுக்கப்புறம் ராவணன் வந்து அவர்கிட்ட வரம் கேட்கிற மாதிரி, மனம் குளிர்ந்து நினைக்கிற அந்த மாதிரியான தருணங்களை தான் இது கேப்சர் பண்ணுது. அப்படியே கண்டினியூ பண்ணோம்னா இங்க காளி, ராவணன், நாராயணன் இருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல மக்களே. இதை பத்தி தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யாசகர்கள், தேவர்கள், ராவணன் தவம் புரிகிறார் நினைக்கிறேன். அவர் ராவணன் அவர் தலையை வெட்டி சிவனுக்காக அர்ப்பணிக்கிறார் மக்களுக்கு. பார்த்தீங்கன்னா விநாயகர், நாரதர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க மக்களே. இங்க பாத்தீங்கன்னா தென்னாலிராமன் மாதிரி இருக்கிறார். ஆனா அந்த குழந்தை கையில சிலையை கொடுத்துட்டு அவர் போய் குளிச்சுட்டு வர போறதுக்குள்ள சிலையை கீழே வச்சுறாங்க. அந்த காட்சி நினைக்கிற மக்களை இது கீழே வைக்காதுன்னு அவர் கட்டும் போது அந்த சின்ன பையன் கீழே வைக்கிறது, அந்த சீன் மக்களே. அவ்வளவுதான் மக்களே, கேவ் முடிஞ்சது. கேவை விட்டு நம்ம வெளியே போற மக்களே. இது அந்த சிலையை கீழே வச்சதுக்காக அவர் தலையில குற்றாருன்னு நினைக்கிற மக்களே. அதுக்கப்புறம் அங்க இருந்து சிவனை அவரால் எடுக்க முடியல. அப்புறம் அந்த சின்ன பையன் தான் விநாயகரை மாறிடுறார். அவங்களுக்கு தேவி ஆசீர்வாதம் பண்ணுறாரு. தேவர்களும் வணங்குறாங்க மக்களே.
அதனாலதான் இங்க ஒரு கோயில் உருவான ஒரு வரலாறு இருக்கு மக்களே. மக்களே, வாசுதேவ கிருஷ்ணர், அர்ஜுனன் அவங்களுமே ரொம்ப கலர் போய் தான் இருக்காங்க. அவங்களையும் இனிமேதான் ரினியூவல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற மக்களே. ஆனா இது ஓரளவுக்கு கிருஷ்ணர் பேஸ் நல்லாவே செஞ்சிருக்காங்க. அவ்வளவுதான் மக்களே, சிவனை பார்த்துட்டு அப்படியே நம்ம இப்ப கீழே இறங்கிட்டு இருக்கோம். கீழே போக வேண்டியதுதான். முருடேஸ்வர் இதோட எண்டு. அடுத்து எங்க போகலாம் அப்படிங்கிறதுக்கு கீழே போய் எங்க ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணணும். ஆனா நான் ஓட்டுறேன், அவங்களால உட்காந்துட்டு வர முடியுது. நம்ம அவ்வளவு தூரம் என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்றோம் மக்களே. இந்த அலையின் ஓசையும் ஒரு மனிதனின் தனிமையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு உணர்வு. ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் கடலை பாக்குற மக்களே. கரெக்டா ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. போன டிசம்பர்ல ராமேஸ்வரம் போனேன். இந்த ஜனவரியில முருடேஸ்வர் கடல்ல நின்று கடலை பார்த்துட்டு இருக்கேன். வா வா ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் இருக்கு, ஆனா அதை பேன் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னு தெரியல. எங்க அப்பா அம்மா கேடு முருடேஸ்வர் டெம்பிள் பயங்கரம் நல்லா இருக்கு மக்களே. இந்த கடல் அலையின் சத்தம் காதுக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சி.